Hello guys, I'm Guru. NASA ஓட Hubble Space Telescope வந்து இப்ப ரீசன்ட்டா NGC 1961 ஸ்பைரல்ஸை வந்து படம் எடுத்திருக்கு. இதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டால NASA வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படினு கேட்டீங்கன்னா NGC 1961 இந்த ஸ்பைரல் கேலக்சில 4 மிகப்பெரிய எரிமலை நட்சத்திரங்கள் வந்து வெடிச்சு அழிஞ்சு 4 சூப்பர்னோவா வந்து ஏற்பட்டிருக்காங்க அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஸ்பைரல் கேலக்சில சிறிய எரிமலை நட்சத்திரங்களும் மிகப்பெரிய எரிமலை நட்சத்திரங்கள் சிறிய எரிமலை நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரம் மிகப்பெரிய எரிமலை நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான பிளாக் ஹோல்ஸ் நியூட்ரான் நட்சத்திரங்கள் போன்றவை வந்து இந்த ஸ்பைரல்ஸ்ல வந்து இருக்கு அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் அனுப்பிட்டு இந்த NGC 1961 இந்த ஸ்பைரல்ஸ் இதோட இமேஜ்ல வந்து ரெட் கலர், ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர் இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியுது. இந்த கலர்ஸ் எல்லாம் எதனால தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாசா வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து நட்சத்திரங்கள்னால தெரியுது அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. NGC 1961 இந்த ஸ்பைரல்ஸ் நம்ம பூமியிலிருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 190 மில்லியன் லைட் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பைரல்ஸ் நம்ம பூமியிலிருந்து அமைஞ்சிருக்கு. 1 கிலோமீட்டர் போனா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர் இந்த ஸ்பைரல்ஸ் நம்ம பூமியிலிருந்து 190 மில்லியன் லைட் டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பைரல்ஸ் வந்து அமைஞ்சிருக்குன்னு அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்துல எது ஸ்பீடா டிராவல் ஆகணும், லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த NGC 1961 இந்த ஸ்பைரல்ஸ் அடையிறதுக்கு 190 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பைரல்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பைரல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஃபைனல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.